குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது சாப்டரில் முக்கோண நாற்கர பரப்பு. 3 புள்ளிகள் கொடுத்துருந்தா முக்கோணத்தின் பரப்பு, 4 புள்ளிகள் கொடுத்துருந்தா நாற்கரத்தின் பரப்பு. ரெண்டுமே மெத்தட் ஒரே மெத்தடு தான். 3 புள்ளி இருந்தால் அதை வச்சு செய்யணும், 4 புள்ளி இருந்தால் அதை வச்சு செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு முக்கோணம்னா எப்படி செய்யணும், நாற்கரம்னா எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். இப்போ முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா, முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3. திரும்பியும் எதில் ஆரம்பித்தோமோ அதிலே முடிக்கணும். x1 y1 சதுர அலகு, இங்கிலீஷில் ஸ்கொயர் யூனிட். இங்கே இந்த x1, y1 x2, y2 x3, y3 இது 3 முக்கோணத்தின் புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், பாயிண்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் புள்ளிகள் 3 கொடுத்துருப்பாங்க. x1 y1 x2 y2 x3 y3 இப்படி 3 புள்ளி. முக்கோணம் அப்படின்னாலே 3 சைடு இருக்கும், அதனால் 3 புள்ளி. இப்போ ஃபார்முலா 1/2 இன்ட்டு முக்கோணத்தின் பரப்பு, இங்கே முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மாடு போடணும். ஏன் அப்படின்னா எப்போயுமே ஒரு முக்கோணம் அப்படின்னா அதோட பரப்பு மைனஸில் வராது, ப்ளஸில் தான் வரணும். அப்போ நமக்கு ஆன்சர் மைனஸில் வந்தால் கூட அதை ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிடணும். அதனால தான் மட்டு இந்த அடையாளம் தான் போடணும் கண்டிப்பாக, வேறு எந்த ப்ராக்கெட்டும் போடக்கூடாது. மட்டு இதுக்கு பேர் தமிழில், இங்கிலீஷில் மாடு. x1 y1 ஃபஸ்ட்டு பாயிண்ட், x2 y2 செகண்ட் பாயிண்ட், x3 y3 தேர்டு பாயிண்ட். திரும்ப 3 முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டோடு முடிச்சிடணும் x1 y1. இது முக்கோணத்துக்கு. இதே நாற்கரம் அப்படின்னா நமக்கு 4 புள்ளிகள் இருக்கும். நாற்கரம் அப்படின்னா 4 புள்ளிகள். அப்போ நாற்கரத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்புனா 4 புள்ளிகள்னு சொல்லிட்டேன். இதே ஃபார்முலா தான், கொஞ்சம் மாற்றம். 1/2 x1 y1 அடுத்து x2 y2 அடுத்து x3 y3. 4வது புள்ளி, நாற்கரம்னா 4 புள்ளி இருக்கும். அப்போ x4 y4 இது மட்டும் புதுசாக சேர்க்குறோம். முக்கோணம்னா 3 புள்ளி, நாற்கரம்னா 4 புள்ளி. 4 புள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எதில் ஆரம்பித்தோமோ அதிலே முடிக்கணும். x1 y1 சதுர அலகு அல்லது ஸ்கொயர் யூனிட். இந்த அடையாளம் நல்லா போட்டுக்கோங்க. மட்டு தமிழில், இங்கிலீஷில் மாடு. 1/2 இன்ட்டு. இப்போ இது ஃபஸ்ட்டு புள்ளி x1 y1, இது x2 y2 ரெண்டாவது புள்ளி, இது x3 y3 மூணாவது புள்ளி, இது x4 y4 நாலாவது புள்ளி. திரும்ப ஆரம்பித்ததிலே முடிக்கணும் x1 y1. அப்புறம் இந்த நாற்கரத்தில் வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணணும். அதையும் இன்ட்ரடக்ஷனில் முதல்ல சொல்லிடுறேன். வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம கிராஃப் நமக்கு தெரியும். இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு, இதில் எல்லாமே மைனஸ், இங்கே கீழே எல்லாமே மைனஸ், இங்கே மேலே எல்லாமே ப்ளஸ். 1 2 3 இப்படி போயிட்டே இருக்குது. இது எக்ஸு, எக்ஸ் டேஸ் இதெல்லாம் போட தேவையில்லை, ஒய் டேஸ் ஒய். இருந்தாலும் கிராஃபுன்றதுனால இப்படி காமிக்கிறேன். இப்போது இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், 1வது கால் பகுதி. எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ். பொதுவாக கிராஃபில் புள்ளினாலே எக்ஸ் ஒய் தான். எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் கமா ப்ளஸ் வர்ற புள்ளிலாம் இந்த இடத்துல குறிக்கணும். அதே மாதிரி இது எக்ஸில் மைனஸ் ஒய்யில் ப்ளஸ், எக்ஸில் மைனஸ் ஒய்யில் ப்ளஸ். இது 2வது கால் பகுதி. அப்போ எக்ஸில் மைனஸ் கொடுத்ததும் ஒய்யில் ப்ளஸ் கொடுத்த புள்ளியை இந்த கால் பகுதியில் குறிக்கணும். இங்கே எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். அப்போ மைனஸ் கமா மைனஸ், எக்ஸ்லேயும் மைனஸ் ஒய்யிலையும் மைனஸ். இது தேர்டு குவாட்ரண்ட், 3வது கால் பகுதி. இங்கே எக்ஸில் ப்ளஸ்ஸு ஒய்யில் மைனஸ். அப்போ இது 4வது கால் பகுதி, 4வது கால் பகுதி. சரி, ஒரு உதாரணத்துக்காக ஒரு புள்ளியை நான் குறித்து காமிக்கிறேன். இப்போ 8, 6, 5, 11,
-5, -12, -4, இந்த புள்ளி இருக்குது. 8, 6, 5, 11, -5, -12, -4, 3 இந்த புள்ளி இருக்குது. இப்போ இந்த புள்ளியை வந்து நம்ம வரைபடத்தில் வரைகிறோம். இந்த புள்ளியை வந்து வரைபடத்தில் வரைகிறப்ப பாருங்கள், ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரி குறித்து காமிக்கணும். 8, 6 ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ இங்கே வரும். 8, 6 இங்கே வரும். 5, 11 அதுவுமே இங்கே தான் வரும். 5, 11 ரெண்டுமே ப்ளஸ்ஸு 1வது கால்பகுதி. அடுத்தது -5, 12 எக்ஸில் மைனஸ் ஒய்யில் ப்ளஸ்ஸு, அப்போ -5, 12 2வது கால்பகுதியில் அமையும். அடுத்தது -4, 3 அதுவும் இந்த 2வது கால்பகுதியில் தான் அமையும். -4, 3 ரெண்டுமே ப்ளஸ். இப்போ இதை வச்சு நம்ம வந்து டிராயிங் வரையணும் அப்படின்னா, புக்கில் நமக்கு வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிடுறேன். பாருங்கள், நம்ம புக்கில் எடுத்துக்காட்டில் 5.6வது கணக்கு நான் சொன்னேன். இப்போ அளவு 8, 6, 5, 11, -5, 12, -4, 3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. இப்போ நாற்கரத்தின் பரப்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த புள்ளிகளை வரைபடத்தில் வரையணும். டைரக்ஷன் சரியாக இருந்தால் தான் இந்த பரப்பளவு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். கால்பகுதி வரிசைப்படி 1, 2, 3, 4 கால்பகுதி வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ரஃப் டயக்ராம் மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே கால்பகுதி குறிச்சிருக்கு. இதில் வந்து நமக்கு பார்த்தவொடனே தெரியுது இது 2 ஃபஸ்ட்டுன்ட்டு, இது 2 வந்து செகண்டுன்ட்டு. அதனால் 2 கால்பகுதி மட்டும் போட்டு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட் குறிச்சிருக்கு, 3வது பாயிண்ட்டு, 4வது பாயிண்ட். இப்போ இதை வரைஞ்சி பார்த்தா ஒரு நாற்கரம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எப்பயுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் நாற்கரத்தின் பரப்புக்குரிய ஃபார்முலாவை அரேஞ்ச் பண்ணணும். கிளாக் எப்படி சுற்றுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி சுற்றும் கிளாக். ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸில் இப்படி வரும். அதான் ஆன்டி கிளாக்வைஸ். அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கணக்கு செய்யணும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை அவங்களே வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக்வைஸ் பொசிஷன்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. கால் பகுதியும் வரிசையாக இருக்குது. இப்படி கால் பகுதியும் வரிசையாக இருக்குது. அப்போ 8, 6 ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். 2வது பாயிண்ட்டு பி 5, 11 செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்தது சி -5, 12 தேர்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். -4, 3 ஃபோர்த்து பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கணக்கு செய்ய போகிறோம். இந்த கணக்கை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கணக்கை வந்து செஞ்சு காமிச்சிடுறேன். நாற்கரெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து ட்ரையாங்கிளுக்கு போகலாம். இப்போ நாற்கரத்தின் பரப்பு பாயிண்ட்டுக்கு நான் பேர் கொடுக்க போகிறேன். A 8, 6, B 5, 11, C -5, 12, D -4, 3 எடுத்தாச்சு. பரப்பு ஃபார்முலா எழுத போகிறேன். நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 திரும்ப x1 y1 என்ன போடணும்னா சதுர அலகு போடணும். என்ன போடணும்? சதுர அலகு போடணும். மறக்காமல் அதை போட்டுருவோம். இப்போ
இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பேர் வைக்கணும். கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கு மேலே இது x1 y1, இது x2 y2, x3 y3, x4 y4 பாயிண்ட்டுக்கெல்லாம் நான் பேர் வச்சிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் போடணும். பரப்பு ஈக்குவல் டு 1/2 இந்த x1 y1 8, 6 அப்போ 8 6, x2 y2 5, 11 5 11, x3 y3 -5, 12, x4 y4 -4, 3. திரும்பியும் x1 y1 எழுதிட்டோம், x2 y2 எழுதிட்டோம், x3 y3 எழுதியாச்சு, x4 y4 எழுதியாச்சு. திரும்பியும் x1 y1 யாருன்னா முதல்ல இருக்கிறவங்க 8, 6 சதுர அலகு. இப்போ இது எழுதிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் இப்படி அம்புக்குறி போடணும். நான் அங்கே ஃபார்முலா சொல்கிறப்ப கிளியராக உனக்கு புரியணும்னு அதை எழுதி மட்டும் காமிச்சிருக்கேன். கணக்கு செய்கிறப்ப ஃபார்முலாவில் நம்ம அம்புக்குறி போட்டால் தான் மார்க் உண்டு. ஸோ போடணும், கணக்கு செய்கிறப்ப போட்டு காமிக்கணும்னு விட்டுருக்கேன். இப்போ இந்த அம்புக்குறி போட்டிருக்கேன் எப்படின்னா x1 y2 பெருக்கணும், அடுத்தது x2 y3 இந்த டைரக்ஷன், அடுத்தது x3 y4, அடுத்தது x4 y1 இந்த டைரக்ஷன். இது மேலே உள்ளதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீழே உள்ளது y1 x2, y2 x3, y3 x4, y4 x4 இப்படி பெருக்கணும். இது நீ மனப்பாடலாம் பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணி இந்த அம்புக்குறியை மட்டும் போட தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது நம்ம செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். நம்பர் அதை அவங்கவுங்களே வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சாச்சு. x1 கூட்டிகிட்டு வந்து அவன் இடத்துல உட்கார வச்சிட்டோம், y1 கூட்டிகிட்டு வந்து அவன் இடத்துல உட்கார வச்சிட்டோம். அப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவன் இடத்துல உட்கார வச்சதுக்கப்புறம் இப்போ இங்கே நீ அங்கே அம்புக்குறி போடணும். போட்டாச்சு. இதை முடிச்சதுக்கப்புறம் கீழே அம்புக்குறி போடு, இல்லைன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இந்த எப்பயுமே இந்த கணக்கை பொறுத்தவரை மார்ஜின் இருக்கும், மார்ஜினுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டு, மார்ஜினுக்கு அடுத்து 5, 55 கணக்கில் என்ன சொன்னோமோ அதே தான். மார்ஜினுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாமே வரும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த 1/2 வரும். 1/2 இன்ட்டு தான் இது எல்லாம். அப்போ இது கூட சேர்ந்தது தான் இந்த 1/2. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம்தான் வரணும். சரி, இப்போ செய்ய போகிறோம். 8ஐயும் 11ஐயும் பெருக்க போகிறோம். இதில் பெருக்கல் கண்டிப்பாக முக்கியம். மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், அது அந்த ப்ளஸ் வாய்ப்பாடு இன்ட்டு வாய்ப்பாடில் மைனஸ் அதெல்லாமே உண்டு. அந்த 8மே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு அதெல்லாம் திரும்ப திரும்ப வரும். அதே மாதிரி சின்ன சின்ன பெருக்கல் வரும், ரொம்ப பெரிய பெருக்கல்லாம் வராது. கண்டிப்பாக வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். 8 இன்ட்டு 11 88, 8 11, 8 11 சார் 88, 5 12 சார் 60, I 12 60, எல்லாமே ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ் 60. இப்போ அடுத்தது பாருங்கள், I 3 15, I 3 15, ஆனால் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு -15 வரும். இப்படி தான் கவனமாக போடணும். அதுக்கடுத்து -4 6, முதல்ல நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 நாங்கள் 24, இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், அதனால் 24. இப்போ மேலே உள்ளதை முடித்தாச்சு. இந்த மேலே உள்ளதெல்லாம் ஒரு வீட்டு பிள்ளைங்க முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு தனி வீடு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள செய்கிறதுக்கு முன்னால் ஒரு மைனஸ் போடணும். இது ஃபார்முலாவில் உண்டு. நல்ல மைனஸ் இப்படி போடணும் தெரிகிற மாதிரி. இப்போ இந்த கீழே இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி கீழேருந்து அம்புக்குறி போட போகிறேன். கீழேருந்து அம்புக்குறி போடுறேன். பாருங்கள், 6ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 5 30. இப்போ கீழேருந்து செய்ய போகிற எல்லாமே அடுத்த வீட்டு பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு தனி வீடு கொடுக்கணும். 5 30, ரெண்டுமே ப்ளஸ் தான், அதனால் கவலையில் அப்படியே போட்டாச்சு. 11 இன்ட்டு 5, 11 5 55, ஆனால் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -55. அப்புறம் 12 இன்ட்டு 4, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ். 12 இன்ட்டு 4 48. வாய்ப்பாடு தெரியணும், இல்லைன்னா செய்ய முடியாது. 3 24, ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ 3
24 ப்ளஸ் 24. இப்போ இந்த 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும்ல, கொடுத்தாச்சு. இந்த வீடு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த 2 வீடுக்கும் ஒரு ப்ராக்கெட் போடணும், காம்பவுண்ட் வால் போடணும். 2 வீடுக்கும் ஒரு காம்பவுண்ட் வால் போடணும். ஏன்னா இந்த 2 வீடுக்கும் பொதுவானதான் இந்த 1/2. இந்த 2 வீட்டுக்குமே இந்த 1/2 உண்டு, காமன். அதனால் இங்கே வந்து ஒரு பொதுவான ஒரு ப்ராக்கெட் 2க்கும் போடணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப அவங்களுக்கு தனி வீடு, இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப அவங்களுக்கு தனி வீடு, நடுவில் மைனஸு, எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு காம்பவுண்ட் வால் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்தவரை இது எழுதுறதுக்கு 2 மார்க்கு, இது எழுதுறதுக்கு 1 மார்க்கு, 3 மார்க் முடிஞ்சது. இனி செஞ்சு ஆன்சருக்கு லாஸ்ட்டில் ஆன்சருக்கு 1 மார்க்கு, இந்த நடுவில் செய்கிறதுக்கெல்லாம் வந்து 1 மார்க்கு. அதனால் ஸ்லோலி ப்ளூமர்ஸ் கூட இந்த ஃபார்முலாவை படிச்சுட்டு அவனவனை கூட்டிகிட்டு வந்து அவன் இடத்துல உட்கார வச்சுட்டு கடைசி ஆன்சரை மட்டும் செஞ்சால் கூட நமக்கு 4 மார்க்கு கிடச்சிரும், இடையில ஏதாவது தப்பு விட்டால் கூட. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி என்னை பொறுத்தவரை இதை வந்து சரியாக செய்ய எல்லோரும் முயற்சி எடுக்கணும். இப்போ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த 2 ப்ளஸ் நம்பரையும் இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிடுவோம், ரஃப் ஒர்க்கு. இங்கே ரஃப் ஒர்க் போட்டுக்கிடுவோம். 2 ப்ளஸ் நம்பர் ஒரே அடையாளம் உள்ளதை நான் கூட்டுறேன், ரெண்டுமே ஒரே அடையாளம். 8 8 + 6 14, 148. இது வந்து 148, இது 2ஐயும் கூட்டிட்டேன். அதே மாதிரி இது 2மே ஒரே அடையாளம். அப்போ ஒரே அடையாளம் உள்ளதை திரும்ப கூட்டுறேன். 5 4 கூட்டினா 9, 2 1 கூட்டினா 3, மைனஸ். 2மே மைனஸ்னால் கூட்டி அதே அடையாளம் போடுவோம், 2மே ப்ளஸ்னால் கூட்டி அதே அடையாளம் போடுவோம். இப்போ இதுக்கு -39. அவ்வளோதான். இவன் 2 பேரை ஒருத்தனா மாத்திர வர அந்த வீடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ப்ராக்கெட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது மைனஸ். இங்கே ப்ளஸில் 30 இருக்குது, ப்ளஸில் 24 இருக்குது. ரஃப் ஒர்க்கு போட்டு காமிப்போம். ப்ளஸில் 30 இருக்குது, ப்ளஸில் 24 இருக்குது. இப்போ 30 24 ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இப்போ 4 3 2 கூட்டினா 5. அப்போ இந்த 2 ப்ளஸ்ஸை மட்டும் நான் கூட்டியிருக்கேன், 30 24 54. ரெண்டும் ஒரே அடையாளம் உள்ளதை முதல்ல கூட்டி சுருக்கிறோம். அடுத்து இது 2மே மைனஸ். இந்த ரஃபர் கண்டிப்பாக போடுங்க, தப்பே வராமல் இருக்கும். 2மே மைனஸ். யாரெல்லாம்? -55 -48, -55 -48 கூட்டுறோம். 2 ஒரே அடையாளம், அதனால் கூட்ட தான் செய்யணும். 5 8 கூட்டினா 13, மிச்சம் 1, 5 கூட 1 கூட்டினா 6, 6 கூட 4 கூட்டினா 10. அப்போது 2 மைனஸு கூட்டி அதே அடையாளம் பண்ணும். அப்போ இதுக்கு -103. இப்போ இந்த ப்ராக்கெட் போட்டு விட்டுறணும். இப்போ அடுத்தது 1/2. இந்த 148ல் 39 கழிக்கிறோம், 148ல் 39 கழிக்கிறோம். 8ல் 9 கழிக்க முடியாது, அப்போ இங்கேருந்து 1 கடன் வாங்குங்க. 18ல் 9 கழிச்சா 9. இங்கே இப்போ 3 தான் இருக்குது, 3ல் 3 கழிச்சா 0, திரும்ப 1. அப்போ இது வந்து 109. அடுத்தது இப்போ இந்த 2ஐ 1ஆ மாற்றினதுனால நம்ம இதை போட்ட உடனே இந்த ப்ராக்கெட் போட தேவையில்லை, இந்த மைனஸ் மட்டும் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது மைனஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 54 103 இருக்குது. பெரிய நம்பர் 103 முதல்ல எழுதிக்கிறேன். ரெண்டாவது குட்டி நம்பர் 54 எழுதிக்கிறேன். இதில் யார் மைனஸ்? 103 தான் மைனஸ். யார் ப்ளஸ்? இது ப்ளஸ். இங்கே இது வந்து மைனஸ், இங்கே இது வந்து ப்ளஸ்ஸு. அப்போ கழிச்சிட்டு பெரிய நம்பர் அடையாளம். இப்போயுமே கழிக்கணும், கழிச்சிட்டு பெரிய நம்பர் அடையாளம் போடணும். அப்போ நம்ம வந்து மைனஸ் போடணும் அடையாளம். 3ல் 4 கழிக்க முடியாது, இங்கேருந்து 1 கடன் வாங்குகிறோம். அப்போ இங்கேருந்து 1 போகும். 13ல் 4 கழிச்சா 9. இங்கே 0 இருக்கிறதுனால இங்கேருந்து கடன் வாங்கினதுனால இங்கே 9 இருக்கும், மீதி 1 தான் இங்கே போயிருக்கும். அப்போ இந்த 9ல் 5 கழிச்சா 4. அப்போ 49 கிடச்சிருக்கு நமக்கு. 49க்கு என்ன அடையாளம்? -49, பெரிய நம்பருக்கு மைனஸ். இப்போ இவங்க 2 பேரையும் ஒரு நம்பராக மாற்றணும். பாருங்கள், இந்த தனி ப்ராக்கெட், இந்த தனி ப்ராக்கெட், ஹோல் ப்ராக்கெட் போட்டோம். இப்போ எப்படி ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன்? இது ஒரே நம்பராக மாறினதுனால இந்த ப்ராக்கெட் 1 போட்டுறோம். இதுவும் ஒரே நம்பராக மாறினதுனால நடுவில் மைனஸ் போட்டு இவங்க 2 பேரையும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த 1/2 இது எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ 1/2
109ல் 49 சப்ட்ராக்ட் பண்ணணும். 109ல் இந்த 109ல் 49 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 9ல் 9 போனால் 0, 10ல் 4 போனால் 6, 10ல் 4 போனால் 6. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 60. தேவையான ஆன்சர் வந்து 60. இப்போ அந்த 60 நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் வகுக்கணும். 60 2ஆல் வகுக்கணும். சாரி, ஒரு தப்பு பண்ணிட்டோம் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது. இந்த இதில் இன்னொரு வேலை செய்யுங்க. இந்த 103ல் 54 கழிச்சா 49 வருது. 103ல் 54 கழிச்சா 49 வருது. இந்த 49க்கு பெரிய நம்பர் அடையாளம் -49 போடுறேன். ஏன் அப்படின்னா மைனஸ் வர்றதுனால இப்போயும் நம்ம தனி வீடு கொடுத்துருவோம். இன்னும் அதை அவனை வந்து சரி பண்ணலை. நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுற வர அவனுக்கு தனியாக ப்ராக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ -49 தனி ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, அதை இங்கே க்ளோஸ் பண்ணதுக்கு இன்னொரு ப்ராக்கெட். இப்போ இந்த பாருங்கள், 109 இருக்குது. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, உள்ளே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். +49. பாருங்கள், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக போடணும். கவனக்குறைவாக விடக்கூடாது. எனக்கே கவனக்குறைவு வருதுல்ல, அப்போ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த -49 இங்கே எடுத்துகிட்டு போய் எழுதணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அது வேறு இது வேறு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுது. இப்போ இது ரெண்டும் வந்து ஒரே இதாக போடுறதுனால ஒரே ப்ராக்கெட்டாக மாற்றிடலாம். இந்த ப்ராக்கெட் இந்த மாதிரி போட்டாலே அதை இன்ட்டுன்னு வாசிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 109ஐயும் 49ஐயும் கூட்டணும். 109ஐயும் 49ஐயும் கூட்டணும். 109ஐயும் 49ஐயும் கூட்டினா 9ஐயும் கூட்டினா 18க்கு 8, மிச்சம் 1, 4 கூட 1 கூட்டினா 5, பக்கத்தில் ஒரு 1 இருக்குது. அப்போ 158. வெளியில் ஒரு 1/2 இருக்குது. இப்போ ஆன்சர் எப்படி எழுதுன்னா, 1/2ஆல் இந்த 158 வகுக்கணும், டிவைட் பண்ணணும். 158 நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறதுக்கு 2ஆல் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் அதில் பாதின்னு அர்த்தம். இப்போ 158 2ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள், இப்படி அடி கொடுங்க. 158/2. 2 2, 7 2 14, 7 2 14, மிச்சம் 1, 18, 9 2 18, 9 18. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 79 சதுர அலகு. 79 சதுர அலகு. இப்போ இந்த கணக்கில் எல்லாமே ப்ளஸ் வர்றதுனால ஓகே. இப்போ கடைசி நம்ம இப்படியே செஞ்சுக்கிட்டே வர்றப்ப சில கணக்கில் இந்த ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அப்போ மைனஸில் வந்தால் நீங்கள் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு திரும்ப ப்ளஸ்ஸாக போட்டுக்கலாம். அதுக்கு தான் ஃபார்முலாவில் இந்த அடையாளம் கொடுக்குறோம், மட்டுங்கிற அடையாளம் கொடுக்குறோம். பரப்பளவு எப்போவுமே மைனஸில் வராது. பரப்பு எப்போயுமே எப்படி தான் வரும்னா ப்ளஸ்ஸில் தான் வரும். அதனால தான் இந்த அடையாளம் ஃபார்முலாவில் இந்த மட்டுன்னு கொடுக்குறோம். அது புக்கில் உங்களுக்கு ஹிண்ட்டில் அங்கங்கே போட்டிருப்பாங்க. பரப்பளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் கூட எடுத்து காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நாற்கரத்தின் பரப்பு ஒருபோதும் குறையெண்ணாக இருக்க இயலாது. குறையெண்ணா மைனஸ். எனவே இதன் பரப்பை மிகை எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மைனஸில் நமக்கு வந்தால் கூட அதை நம்ம வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் அப்படின்னு ரூல் இருக்குது. அதனால் ப்ளஸ்ஸாக மாற்றி போடணும். ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு நாற்கரம் இருக்குன்னா இப்படி ஒரு பரப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ எப்படி அது மைனஸில் போகும், ப்ளஸில் தானே வரும். அதனால் நாற்கரத்தின் பரப்பு சரி, முக்கோணத்தின் பரப்பு சரி, மைனஸில் வராது. சப்போஸ் அப்படி நமக்கு மைனஸில் வந்தால் அதை நம்ம வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டுறணும். தேங்க்யூ.